வணக்கம். அன்புக்கு பஞ்சமில்லை. வீடேதும் இல்ல, வாசலும் இல்ல, அன்புக்கு பஞ்சமில்லை. தாலேலோ தாலேலோ. அன்புக்கு பஞ்சமில்லை அப்படிங்கிற இதுல எங்க சித்திய பத்தி சொல்லணும் அப்படின்னு இருக்கேன். ஆனா இது என்னுடைய சித்தி மட்டுமா? நிச்சயமா இருக்காது. உங்களுடைய சித்தியாகவும் இந்த சித்தி இருப்பாங்க. ஏன்னா நம்ம எல்லாருக்கும் ஒரு சித்தியோ அல்லது ஒரு பெரியம்மாவோ இருப்பாங்க. அந்த பெரியம்மாவும் அந்த சித்தியும் நம்ம அம்மாவுக்கு நிகரா பார்த்துக்குவாங்க. என்னுடைய சின்ன வயசுல என்னைய தூக்கி வளர்த்ததா எங்க அம்மாவை கூட நான் யோசிச்சது கிடையாது, கவனம் இருந்தது கிடையாது, ஞாபகம் இல்லை. ஆனா எங்க சித்தி தான் என்னைய தூக்கி தூக்கி வளர்த்து என்னைய சாப்பாடு ஊட்டி விட்டு, எங்க சித்தி வந்துட்டாக்க எங்க சித்தி கூட தான் நான் படுத்துக்குவேன், எங்க சித்தி தான் எனக்கு குளிப்பாட்டி விடணும் அப்படின்ட்டுலாம் சொல்லுவேன். பாப்பா சித்தி அப்படின்னு தான் அந்த சித்தியை கூப்பிடுவேன். எனக்கு 2 சித்தி. எங்க அம்மாவுடைய தங்கைகள் 2 பேர். ஒருத்தங்க சின்ன குட்டி சித்தி அப்படின்றவங்க, இன்னொருத்தங்க பாப்பா சித்தி அப்படின்ட்டு. இந்த பாப்பா சித்தி சின்ன குட்டி சித்தி அப்படிங்கிறவங்க ஒரு எம்ஜிஆர் சிவாஜி அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது நானும் என்னுடைய அக்கா ஜமுனாவும் சித்திய பங்கு போட்டுக்கிட்டோம். சின்ன குட்டி சித்திய சிவாஜி மாதிரி அவ எடுத்துக்கிட்டா எங்க அக்கா. அதே போல பாப்பா சித்திய சின்ன சித்தி அவங்க தான். அந்த சித்திய எம்ஜிஆர் மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன். இந்த என்னைய சின்ன சித்தி பாப்பா சித்திங்கிறவங்க என்னைய கொஞ்சின்னு, அதே போல சின்ன குட்டி சித்திங்கிறவங்க எங்க அக்காவை தலைவாரி பின்னி விட்டு பூவெல்லாம் வச்சு விட்டு அழகு பார்த்து அலங்கரிச்சு அப்படின்னு அவங்களுக்குள்ளார ஒரு இன்ட்ராக்ஷன் இருந்தது. இந்த சின்ன சித்தி தான் என்னைய, நான் இங்க திருச்சியில எங்க வீட்டுக்கு சின்ன சித்தி வந்துட்டாங்கன்னாக்க 10 நாள் கழிச்சு போறதா இருந்தாங்கன்னா கூட ஒரு 5 நாளாவது நான் அழுதுகிட்டே இருப்பேன் அப்படிங்கிறதுனால இருந்துருவாங்க. போகக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவேன். ஒரு நாள் எங்க சித்தி, நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த சமயத்துல எங்க சித்தி இல்லை. காலையில என்னைய ஸ்கூல்ல போய் விட்டாங்க. நான் 2வது படிக்கும் போது காலையில என்னைய ஸ்கூல்ல போய் விட்டுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் சாயந்தரம் என்னைய திரும்பி கூப்பிட வருவாங்க அப்படின்னு நினைச்சா எங்க அம்மா தான் வந்திருந்தாங்க. எங்க சித்தினாக்க வீட்டுல அப்படின்லாம் சொல்லிட்டாங்க. ஆனா வீட்டுக்கு வந்து பார்த்து எல்லா இடமும் சுத்தி பார்த்தா அந்த ரயில்வே குவார்டர்ஸ்ல நார்த்தடியில எங்க சித்திய காணும், எங்க சித்தியோட பைய காணும், எங்க சித்தியோட புடவை அதெல்லாம் காய போட்டிருப்பாங்கல்ல அதெல்லாம் காணும். எங்க சித்தி போயிட்டாங்க, ஊருக்கு போயிட்டாங்க காரைக்குடிக்கு. நான் வீட்டுல இருந்து கிளம்பி என்னமோ அப்பதான் சித்தி ஏதோ கிளம்பி போன மாதிரியான எனக்கு ஒரு சிந்தனை. ஏதாவது பஸ் ஸ்டாப்புக்கு போய் நம்ம பிடிச்சிடலாம். அதாவது பஸ் ஸ்டாப்புங்கிறது எங்க வீட்டுல இருந்து ஒரு 1000 ஸ்டெப்ல நார்த் டி ரயில்வே கேட் அப்படிங்கிற ஒரு பஸ் ஸ்டாப். அதுல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தடதடன்னு ஓடுறேன். காலையிலேயே கிளம்பி போயிட்டாடா சித்தி, இங்க வாடான்னு எங்க அம்மா கூப்பிடுறாங்க. எனக்கு அதெல்லாம் எனக்கு ஆறுதலாவோ சமாதானமாவோ இல்லை. எங்க சித்தி தான் என்னுடைய ரசனைக்கெல்லாம் இன்றைய நான் என்னுடைய பேச்சுக்கெல்லாம் எங்க சித்தி தான் ஒரு காரணம்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு சொன்னா, நான் நல்ல நேரம் படம் பார்த்துட்டு, எம்ஜிஆர் KR நடித்த நல்ல நேரம் படம் பார்த்துட்டு, நான் யானை எப்படி KR விஜயாவுக்கு தலைவாரி விடுமோ அது மாதிரி யானை மாதிரி அசைஞ்சு வந்து எங்க சித்தியோட தலைமுடிய நான் அப்படியே சீப்பு எடுத்து வாரி விடுவேன். அதே போல அதுக்கப்புறமா நான் 7வது 6வது என்னுடைய 11 வயசுனா அப்ப பாருங்க, அந்த 11 வயசுல நான் 4வது 5வது அப்படிலாம் படிக்கும்போது இளமை ஊஞ்சலாடுகிறது படத்துல வார்த்தை தவறிவிட்டாய் கண்ணம்மா மார்பு துடிக்குதடி அந்த பாட்டுகள், என்னடி மீனாட்சி அந்த பாட்டுல கமல் சார் இப்படிமா ஆடிட்டு வந்துட்டு மைக்கு எந்த இடுப்புல இருக்கும், அப்படியே ஆடிட்டு வந்துட்டு அப்படி கையை இப்படி வைப்பாரு, அப்படி மைக்கு அப்படி உந்தன் உதட்டில் நிறைந்து இருக்கும் பழரசம் உந்தன் மனத்தில் நிறைந்து இருக்கும் பெரு விஷம் அப்படின்னு பாடுவார் இல்லையா? அது மாதிரிலாம் நான் ஆடி காமிப்பேன். அது போல ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போராடுது. ஏதோ நான் யானை மாதிரியே சிறப்பா நடந்து வந்து தலைவாரி விட்டதாகவும், அதே போல என்னடி மீனாட்சிக்கு கமலஹாசனே என்கிட்ட பிச்சை வாங்கணும் தோத்து போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி நான் நடனம் ஆடியதாகவும், ஏதோ ஜெயச்சந்திரனை விட நான் தான் ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு பாட்டை பிரமாதமா பாடியதாகவும்,
ஒவ்வொரு காலகட்டத்திலையும் என்னுடைய பாட்டை, என்னுடைய பேச்சை, என்னுடைய ஒரு சினிமா படத்தை பார்த்துட்டு வந்து நான் எல்லாரையும் உட்கார வச்சு சொன்ன கதையை அப்படி ரசிச்சு கைத்தட்டுங்க எல்லாரும் அப்படின்னு சொன்ன அந்த பாப்பா சித்தி எனக்கு என் வாழ்க்கையில மறக்க முடியாத என்னுடைய அம்மா. எங்க அம்மாவுடைய தங்கச்சி பாப்பா சித்தி. 2வது படிக்கும்போது அப்ப இப்பதான் கிளம்பி போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நானா நினைச்சுக்கிட்டு ஓடி போய் தடக்குன்னு விழுந்து இந்த இடத்துக்கு அடிபட்டு இந்த தழும்பு கூட இன்னமும் எனக்கு இருக்கு. இது மாதிரியான தழும்புகள்ங்கிறது உடல்ல மட்டும் இல்லைங்க, மனசுல கூட ஒரு ஆறாத தழும்பு அப்படியே இருந்துகிட்டே இருக்கும். ஒரு கட்டத்துல பாப்பா சித்தி மேல இருந்த பிரியம் வந்து சின்ன குட்டி சித்தி மேலேயும் வந்தது. ஏன் அப்படின்னு சொன்னாக்கா, நான் காரைக்குடியிலேயே +1 எங்க காரைக்குடியில கோட்டையூர்ல எங்க தாத்தா வீட்டிலேயே தங்கி நான் இருந்து படிக்கும் போது என்னுடைய சின்ன குட்டி சித்தி மேலையும் எனக்கு பாசம் அதிகமா ஏற்பட்டுச்சு. இன்னும் சொல்ல போனா எங்க சின்ன குட்டி சித்திய பாக்குறதுக்கு KR விஜயாவுடைய புன்னகை மாதிரியே அவங்களுடைய புன்னகை இருக்கும். KR விஜயா அம்மாவை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு எங்க சின்ன குட்டி சித்தி ஞாபகத்துக்கு வருவாங்க. பாப்பா சித்தி, சின்ன குட்டி சித்தி 2 பேர் மேலேயுமே எனக்கு ஒரு பிரியமும் ஒரு பெரிய பேரன்பும் எனக்கு வர ஆரம்பிச்சுது. அந்த சமயத்துல சின்ன குட்டி சித்தி மேல இன்னும் கொஞ்சம் கூடுதலாகவே எனக்கு ஒரு பிரியம் இருந்தது. அதுக்கு காரணம் எங்க சின்ன குட்டி சித்தி கல்யாணமே பண்ணிக்கல. தன்னுடைய அப்பாவை பார்த்துக்கணும், தன்னுடைய தம்பிய பார்த்துக்கணும், எங்க மாமாவை பார்த்துக்கணும், தன்னுடைய கடைசி தங்க ஏதாவது என்னுடைய பாப்பா சித்தி அவங்கள பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய 10 வயசுல இருந்து எங்க தாத்தா எங்க பாட்டி இறந்து போயிட்டாங்க. எங்க அம்மாவுடைய அப்பா அதாவது என்னுடைய தாத்தாவை நான் பார்த்திருக்கேன், பாட்டிய நான் பார்த்ததே இல்லை. 1968வது வருஷத்துல நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே பாட்டி இறந்து போயிட்டாங்க. அந்த சமயத்துல இருந்து எங்க தாத்தாவையும் எங்க மாமாவையும் எங்க சித்தியையும் சின்ன சித்தியையும் பார்த்துக்கிட்டது, குடும்பத்தையே பேணி காத்தது, எல்லாருக்கும் வடிச்சு போட்டது, சாப்பாடு போட்டது எல்லாமே எங்க பெரிய சித்தி தான். ஒரு விளக்கு லைட்டு கரண்ட் விளக்கு இல்லாத பெரிய பங்களாவே எங்க தாத்தாவுக்கு உண்டு. வீடு காணி நிலம் அது இதுன்னு ஏகப்பட்டது இருந்தாலும் கூட அத்தனையும் இழந்துட்டு ஒரு வீட்டுல விளக்கு கரண்ட் விளக்கு கூட இல்லாத, மின்சார வசதி கூட இல்லாத வீட்டுல ஒரு அரிக்கன் விளக்குலையும் சிம்மி விளக்கையும் ஏற்றி வச்சு விளக்கு வச்சு படித்தவன் நானு. எங்க அக்கா 1வதுல இருந்து 9வது வரைக்கும் அப்படிதான் படிச்சவன் அந்த கோட்டையூர்ல சிதம்பரம் செட்டியார் மேல்நிலைப்பள்ளின்னு. அதற்கு பிறகு நான் +1 அங்க படிக்கும்போது எங்க சித்தி பத்தின ஃபீலிங்ஸ் அந்த அவங்களுடைய அந்த உணர்வுகள் வந்து எனக்கு பெரிய வேதனையை எனக்கு கொடுக்க ஆரம்பிச்சுது. கல்யாணமே பண்ணிக்காம இருக்காங்களே, சித்திக்கு ஒரு பெரிய சித்திக்கு கல்யாணம் நடந்திருக்கலாமே, சின்ன சித்திக்கு கல்யாணம் நடந்தது போல பெரிய சித்திக்கும் ஒரு கல்யாணம் நடந்திருக்க கூடாதா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு ஏக்கம் வந்தது. இந்த அன்புக்கு பஞ்சம் இல்லை அப்படிங்கிற விஷயம் சின்ன சித்திலேருந்து ஆரம்பிச்சு பெரிய சித்தி கிட்ட போயிடுச்சு. இந்த சின்ன சித்தி பெரிய சித்தி அப்படிங்கிற என்னுடைய சித்திகள்ல இருந்து உங்களுடைய சித்திகளுக்குமா இந்த அன்பு பரவிடுச்சு. எல்லா ஊர்கள்லையும் எல்லா குடும்பங்கள்லையும் எல்லா வீடுகள்லையும் இந்த மாதிரியான சித்திகள் நம்ம வீட்டையே கட்டி காபந்து செய்து தூக்கி நிறுத்துவதற்கு தன்னுடைய தியாகத்தை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அவங்களோட பத்தின ஆசைகளை உணர்வுகளை எண்ணங்களை எல்லாம் குழி தோண்டி புதைச்சிட்டு அதுக்கு மேல ஒரு பத்மபீடம் விட்டு அப்படி சிம்மாசனம் போட்டு ஒரு காளி மாதிரி ஒரு எல்லை தெய்வம் மாதிரி ஒவ்வொரு வீட்டையும் காபந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். என்னுடைய பெரிய சித்திங்கிறவங்க இல்லை, எங்க பெரிய சித்தி தான் எங்க தாத்தாவை எங்க மாமாவை எங்க சித்தியை எங்க அக்காவை என்னையெல்லாம் வளர்த்து சாப்பாடு போட்டு ஆளாக்குனாங்கன்னு சொன்னேன் இல்லையா. அதுக்கப்புறம் நான் முன்னாடி ஒரு தடவை நான் சொல்லியிருந்தேன், எங்க வீட்டுல கோட்டையூர்ல மெஸ் வச்சிருந்தோம் அப்படின்னு சொல்லி. அந்த மெஸ்ஸு, அந்த சாப்பாடு, அந்த அடுப்பங்கரை, அந்த தோசை, அந்த ஊதுகுழல், சாப்பாடு வடிச்சு போடுறது, சாம்பார், காய்கறிகள், ரசம், அடை, அவியல் இப்படியான வாழ்க்கையாகவே வாழ்ந்துட்ட அந்த பெரிய சித்தி ஒரு நாள் திங்கட்கிழமை அன்னைக்கு நான் எப்படியாவது கோட்டையூர் போயிடணும், சித்தியை பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு கோட்டையூருக்கு நான், என் அப்பா, அம்மா,
அக்கா, மனைவி, மாமனார், மாமியார், பாலா தான் அப்ப பிறந்திருந்தோம். எல்லாருமா போய் சித்தியை போய் பார்த்துட்டு எல்லாருமா போய் அங்க இருக்கிற சொக்கட்டாங்கோவில், அதாவது சொற்கேட்ட விநாயகர் கோவில்ல பாலாவுக்கு முடியிறக்கி பாலாவுக்காக வேண்டிக்கிட்டு, எனக்காக வேண்டினது எங்க அம்மா, அங்க போய் பொங்கல் வச்சு படையல் போட்டுட்டு அபிஷேகங்கள்லாம் பண்ணி பூஜைகள்லாம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு அன்னைக்கு சாயந்தரம் அங்கிருந்து கிளம்பி வரும்போது எங்க சித்தி கையில என்ன பணம் கொடுத்தேன்னு தெரியல, கொடுத்துட்டு போயிட்டு வர சித்தின்னு நாங்கெல்லாம் நமஸ்காரம் பண்ணிட்டு என்னைய கண்ணத்தை தொட்டு முத்தம் கொடுத்து தலையை வருடி ஆசீர்வாதம் பண்ணி, என் மனைவியை ஆசீர்வாதம் பண்ணி, என் குழந்தைய வாரி குஞ்சி முத்தமிட்டு ஆசீர்வாதம் பண்ணின ஒரு திங்கட்கிழமை. அடுத்த திங்கட்கிழமை அன்னைக்கு ஃபோன் வருது, சித்தி இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி. ஒரு திங்கட்கிழமை போய் பார்த்தேன், ஒரு திங்கட்கிழமை அடுத்த வாரம் இறந்து போயிட்டாங்க. இன்னும் சொல்ல போனா கோட்டையூர்ல வார சந்தைங்கிறதும் திங்கட்கிழமை தான் இருக்கும். அன்னைக்கு நானும் எங்க பெரிய சித்தியுமா போய் காய்கறிகள் எல்லாம் மெஸ்ஸுக்கு வாங்கிட்டு வருவோம். அப்படி மெஸ்ஸுக்கு காய்கறிகள் எல்லாம் வாங்கி வச்சுட்டு இறந்து போன எங்க பெரிய சித்தி எந்த இடத்துல இறந்து போறாங்க தெரியுமா? அந்த வீட்டினுடைய, எங்க தாத்தா வீட்டினுடைய அடுப்பங்கரையிலேயே. அடுப்பங்கரையே வாழ்க்கையாக வாழ்ந்த என்னோட பெரிய சித்தி அடுப்பங்கரையிலேயே தன்னுடைய கடைசி மூச்சையும் விட்டுட்டாங்க. ஆனா என் வாழ்க்கையில சின்ன சித்தியோ பெரிய சித்தியோ ரெண்டு சித்தியையும் என் வாழ்க்கையில மறக்க முடியாது. உங்க வாழ்க்கையில உங்க சித்தி எப்படி? உங்களுக்கும் சித்திக்குமான அந்த உறவு உன்னதம் எப்படி? வணக்கம்.